வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனக்கென்று தேவ மனிதர்களை ஆண்டவர் எழுப்பிக் கொண்டேதான் இருந்தார். இந்த லெந்து நாட்களிலே நாம் இன்றைக்கு தியானிக்கின்ற வேத கதாபாத்திரம் அலங்கத்தை கட்டின நெகேமியா. இவர் ஒரு செயல் வீரர், அலங்கத்தை எழுப்பினவர், யூத சமூகத்தை உற்சாகப்படுத்தினவர், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தவர். இவருடைய வாழ்க்கையை உற்று பார்க்கின்ற பொழுது பல ஆவிக்குரிய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, தேவனுடைய பாரத்தை சுமந்த நெகேமியா. அரண்மனையிலே வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தவர் நூற்றுக்கணக்கான மைல்கள் தூரத்தில் இருப்பவர்களை பற்றி விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை. விசாரித்து கேள்விப்பட்ட அலங்கம் இடிந்த காரியங்களெல்லாம் கேள்விப்பட்டு துக்கப்படுகிறார். ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிறார். இரண்டாவதாக, தேவனின் ஊழியத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தின நெகேமியா. கேள்விப்பட்டவுடன் அவர் 1 அதிகாரம் 4 வசனத்திலே உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனோடு ஜெபிக்கிறார். அந்த பாரத்தை பகிர்ந்து அதற்காய் செயல்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கின்றார், ஆயத்தப்படுத்துகின்றார். மூன்றாவதாக, தேவ ஆலயத்தை சுத்திகரித்த நெகேமியா. நெகேமியா 13 அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களில் 14 முதல் 31 வசனங்களிலே தேவையில்லாத காரியங்களை அப்புறப்படுத்துகிறார், சுத்திகரிக்கின்றார், விரட்டுகின்றார், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வைக்கின்றார், தேவன் அனுமதிக்காத உறவுகளை நிறுத்துகின்றார். நான்காவதாக, எதிர்ப்புகளின் மத்தியிலும் உறுதியாக நின்ற நெகேமியா. அவருடைய ஆயத்தம், ஜெப வாழ்க்கை எதிர்ப்புகளின் மத்தியிலும் போராடுவதற்கு ஏற்ற பலனை அவருக்கு கொடுத்தது. சன்பல்லாத், தொபியா போன்றவர்கள் மூலமாக நிறைய எதிர்ப்புகள், பரியாசங்கள், சோர்வுகள் வந்தாலும் கூட உறுதியாக நின்று ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். ஐந்தாவதாக, தேவ ஜனங்களின் வாழ்வில் சுவையூட்டினார். 5 அதிகாரம் முதல் 16 வசனங்களில் கடனில் இருந்தவர்களை மீட்டார், ஜனங்களை பாரப்படுத்தவில்லை, தனக்கு நியாயமாக வரவேண்டிய பணத்தையும் கூட அவர் அந்த மக்களுக்காக வாங்கவில்லை. அன்பானவர்களே, நெகேமியாவின் வாழ்க்கை ஊழியம் நமக்கு ஒரு சவால். இவருடைய வாழ்க்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது? சபைகளை குறித்து கேள்விப்படும் பொழுது என்னுடைய நிலை, உணர்வுகள் எப்படி இருக்கின்றது? பாரப்படுகின்றோமா? இழப்பின் மத்தியிலும் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? தேவன் என்னை பயன்படுத்த, அவருக்காய் செயல்பட வைப்பதற்கு சரியான ஆயத்தங்கள் தேவை. ஜெபத்தோடு, ஜெபம் என்ற அஸ்திபாரத்தோடு ஊழியத்தை செய்கின்ற பொழுது அந்த ஊழியம் வெற்றியாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென்.